இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு பாதுஷா தான் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் வந்துட்டு நெய், 2 ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்துட்டு நல்லா பிணைஞ்சு மாவை வந்துட்டு 1 ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து சுகர் சிரப்பு வந்துட்டு சேர்க்குறதுக்கு 1 கப்பு சுகரு, அதே கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஏலக்காய் வந்துட்டு இடித்து போட்டுக்கோங்க. சுகர் சிரப்பு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பிசு தன்மை இருந்தாலே போதும். லெமனை வந்துட்டு புளிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 ஹவர் ஊற வச்ச மாவை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி ப்ரெஷ் பண்ணிவிட்டு கட்டவரில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணாலே பாதுஷா சேஃப் வந்துட்டு வந்துடும். எண்ணெய் வந்து ரொம்பலாம் காய வேணாம், நார்மல் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். ரொம்ப ஹைலியும் வைக்காதீங்க, ரொம்ப வந்துட்டு சிம்மில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு பாதுஷா வந்துட்டு வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே வந்துட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சுகர் சிரப்பு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆறி போயிருக்கக்கூடாது, லைட்டாக வந்துட்டு சூடாகவே இருக்கணும். அந்த டைமில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான பாதுஷா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி